ஹலோ மக்களே, இன்றைக்கி நைட்டு சாப்பாடுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சப்பாத்தி மாவு எடுத்து பிசைஞ்சு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டுக்க என்ன ரெடி பண்ணனே குழப்பம். உருளைக்கிழங்கு இல்லை, பட்டாணியும் கொண்டக்கடலையும் ஊற வைக்கல. சரி, சிம்பிளாக முட்டை தண்ணி கிரேவி வைக்கலான்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை உள்ள உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வரும். அப்படி நல்லா கிளறி விட்டு 2 நிமிஷம் வேக விட்டு இறக்கியாச்சுன்னா சூப்பரான முட்டை தண்ணி கூட்டு ரெடிங்க. இந்த கூட்டு சப்பாத்தி, பூரிக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.